இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. உச்சத்தை தொட்ட தங்க விலை, மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. நேற்றைய நாளைய தீர்ப்பே, இன்றைய அரசியல் பரபரப்பே, நாளைய தமிழகத்தின் எதிர்பார்ப்பே, எங்கள் ஜனநாயகனே, உன்னை 2026 வா வா என்று தமிழக மக்கள் அழைக்கிறோம். அரியணையில் அமர நாங்கள் வைக்கிறோம். நன்றி தலைவா, உன்னை நான் பார்த்ததற்கு மிகவும் நன்றி. அந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு மிகவும் நன்றி. நன்றி, வணக்கம். நீங்க அவர் பேசுனது எப்படி இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? பேசுனது எல்லா ஊர்லேயும் பேசுனதை விட ஈரோடு மஞ்சள் மாநகரில் நல்லா சிறப்பாக பேசினாருன்னு நினைக்கிறேங்க. என்னுடைய கருத்து அது. நல்லா அருமையாக பேசினார். முக்கியமாக நம்ம தந்தை பெரியாரை பற்றி சிறப்பாக பேசியிருக்கிறாரு. நமக்கு ஈரோடுன்னாவே மஞ்சள் மாநகரில் பெரியார் தான். அவரை பற்றி மிக கம்பீரமாக கடப்பாறை என்று சொல்லி இரும்புக்கு சமமாக அவரை வச்சு பேசியிருக்காரு. மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி, வணக்கம். எங்கிருந்து வரீங்க? இன்னைக்கு விஜய் அவர்களை பார்த்தீங்களா? நாங்கள் இதே மாவட்டம் தாங்க. நாங்கள் அம்மாப்பேட்டை ஒன்றியம். எப்படி இருந்தது இன்னைக்கு அவரோட ஸ்பீச்? வேற லெவலுங்க. தளபதி வந்தாவே வேற லெவலுங்க. ஸ்பீச் அடி போலி தூக்கி சாப்பிட்டார் எங்களை எல்லாம். வேற லெவலு. கரூர் மாதிரி எல்லாம் இங்க கை வச்சுட்டு போயிடலாம்லாம் நினைச்சிடக்கூடாதுங்க. சரிங்களா? கரூர்ல தான் ஏமாந்துட்டாங்க அப்படின்னா நாங்க ஏமாற கிடையாது. எங்களை ஏமாற வச்சுட்டாங்க. நாங்க ஏமாறப்பட்டுட்டோம். ஆனா கரூர் மாதிரில இங்க கை வைக்க முடியாதுங்க. அப்ப எங்களுக்கு யாரும் இல்ல. இப்ப பெரிய ஒரு ஆலமரமே இருக்குது. நீங்க ரொம்ப ஆக்ரோஷமாவும் ரொம்ப வேகமாவும் பேசியிருக்காரு. அதை கேட்கும்போது எப்படி இருந்தது? நான் பேசியிருக்கேன். என்ன விஜய் அவர்கள் அவர் பேசியிருக்காருங்களா? அவர் பேசி ஏன் அப்படி அவர் அந்த அளவுக்கு தூண்டுறாங்கங்க? கரூர் சம்பவத்துல போய் ஓடி ஒளிஞ்சிட்டாரு, பயந்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. புலி பாய்வதெல்லாம் திரும்பி பாஞ்சிட்டாரு பாத்தீங்களா? வெளியே அடுத்த செகண்டே 11 தீர்மானம் போட்ட அடுத்த செகண்டே SIR எதிர்த்து மிகப்பெரிய கண்டனம் அறிவிச்சாரு. சரிங்களா? அவர் பயப்பட மாட்டாருங்க. என்னைக்குமே பயந்திருந்தா அவர் இந்த ஃபீல்டுக்குள்ளாரே வந்திருக்க மாட்டாருங்க. சரிங்களா? அவர் பயந்திருந்தா இந்த ஃபீல்டுக்குள்ளாரே வந்திருக்க மாட்டாருங்க. ஓகே, அப்ப 2026 அவர் சொன்ன மாதிரி என்ன எதிர்பார்க்கலாம்? 2026 வெற்றி சரவடி பிளாஸ்ட். அவர் வந்த மூமெண்ட் எப்படி இருந்தது? எப்படி வரவேற்றாங்க அந்த ஈரோடு மக்கள்? அடுத்த சிஎம் அவர் 2026 சிஎம் தளபதி தான். ஓகே, இன்னைக்கு அவர் வந்தது, அவரை பார்த்தது எப்படி இருந்தது? ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க சார். இதுக்கோசம் பள்ளிக்கூடத்துலேருந்து வந்தோம். கார்மெண்ட்ஸில் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் நானே கூட்டிகிட்டு வந்தேன். ஓகே, அவர் பேசின விஷயங்கள் என்னென்ன பிடிச்சிருந்தது உங்களுக்கு? எல்லாமே பிடிச்சிருந்துச்சிங்க சார். கண்டிப்பாக 2026 நம்ம தான். தளபதி சொல்லுங்க. தளபதி 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 எப்படி இந்த கூட்டத்துல நாங்க பாத்துட்டோம். எங்க ஊர் எம்ஜிஆர் கலை கூத்தாடி நாங்க பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓபன் ஸ்டேட்மெண்டே கொடுத்துட்டாரு. இதுக்கு மேல என்ன வேணும்? DSFP DMK நாங்க என்ன அவரே சொல்லிட்டாரு. கண்டிப்பா 2026 2026 ரெட் அண்ட் பிளாக் அடிச்சு ஓடிக்கிறோம். தற்கூரி எல்லாம் கிடையாது. தற்கூரி நீங்க தான் தற்கூரி. இங்க இருக்கிற எவனும் தற்கூரி எல்லாம் கிடையாது. எல்லா தலைவருக்கோசரம் வந்திருக்காங்க. எல்லாம் அவரோட பேச்சுக்கோசரம் வந்திருக்காங்க. யாரும் சும்மா ஏனோ தானோ அப்படி எல்லாம் வர்ற கூட்டம் கிடையாது. கண்டிப்பா ஒரு 2024 முதலமைச்சர் அமைத்தே தீருவோம். எங்க மக்கள் எல்லாரும் கூட கண்டிப்பா இருப்போம். டிவிகே 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 டிவிகே
தீய சக்தி ஒழிக, தீய சக்தி டிஎம்கே ஒழிக. 26 நம்ம தலைவர் கண்டிப்பா ஜெயிப்பார். பார்த்தோம், ரொம்ப தூரத்துல இருந்து பார்க்க ட்ரை பண்ணோம், பார்க்கல. ஓகே, எப்படி இருந்தாரு? அவர் எப்பவுமே செம்மையா தானே இருப்பாரு. ஓகே, எப்படி பேசியிருந்தாரு? இன்னைக்கு பேசுனதுல உங்களுக்கு என்ன விஷயங்கள் பிடிச்சிருந்தது? உண்மை தானே பேசுவார், எப்போ பேசினாலும் இங்கே நடக்கிறது என்னென்ன பண்ணலை அப்படின்றத தானே சொன்னார். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயத்த அவர் நல்லா சொன்னார். ஓகே, இன்னைக்கு நிறைய விஷயங்கள் ரொம்ப நகைச்சுவையாக பேசியிருந்தாரு, நிறைய விஷயங்களாகவும் பேசியிருந்தாரு. எப்படி இருந்தது? என்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கேட்குறேன். அவர் பேசினாவே எங்களுக்கு பிடிக்குங்க. என்ன விஷயம் தனித்தனியாலாம் இல்லை, எங்களுக்கு எல்லாமே பிடிக்கும். கூட்டத்தை பார்க்கும்போது அடுத்த சிஎம் அவர் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஓகே, மக்கள் அதோட ஆதரவு பார்க்கும்போது மக்கள் ஆதரவு நல்லா ரொம்ப கோவப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டுலாம் பேசியிருக்காரு. ஆமாங்க, அவரு போன தடவை அவருடைய இதையை வச்சு அவர் இந்த தடவை அதுக்கு உண்டான பதில் சொல்லிட்டு இருந்திருக்காரு. ஓகே, ரொம்ப வழியை அவர் தீர்த்திருக்காரு. 2026 என்ன எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறீங்க? அவர் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கிறோம். விஜய் நீங்க பாத்தீங்களா? பார்த்தா எப்படி இருந்தாரு? சூப்பரா இருந்தாரு. என்ன பேசினாரு? என்ன பேசுனாரு புரியல எனக்கு. ஆனா நல்லா பேசினா கண்டிப்பா அவர் தான் வரணும். அவர் தான் வரணுமா? கண்டிப்பா அவர் வரணும். ஓகே, புது திருப்பம் வரணும். தமிழ்நாட்டுக்கு புது திருப்பம் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அது ஏன் விஜய்னால அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது என்னமா சொல்றீங்க? அப்படின்னு இல்லை, அவர் புதுசாக இப்போதான் எங்கள் பெண்களுக்காக சரி எல்லாத்துக்காக மக்கள் மனசுக்குள்ள அவர் ரொம்ப நிற்கிறாரு. வந்தால் நல்லா இருக்கும். ஆட்சியை மாற்றி பார்ப்போம், என்ன நடக்கும் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ. சொல்லுங்கள், எங்கேருந்து வரீங்க? என் பேர் டாக்டர் PM பொன்னுசாமிங்க, நம்பியூர், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். இன்னைக்கு விஜய் அவர்களை பார்த்துறீங்களா? அவரோட ஸ்பீச் எப்படி இருந்தது? அருமையாக இருந்துங்க. ஆனால் இந்த கூட்டத்தை பார்க்கும்பொழுது ஒரே ஒரு விஷயம் தெரியுது, ஒரு மாற்றத்தை மக்கள் நோக்கி விரும்பிட்டு இருக்காங்க அப்படின்றது. ஸோ கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏற்படும்னு எதிர்பார்க்குறேங்க. அவரோட பேச்சு இன்னைக்கு எப்படி இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? உற்சாகமாக இருந்தது, அதில் ஒன்றும் மாற்று கருத்துக்கு வேறுபாடு இல்லை. ஸோ நல்லா பேசினேன். டிவிக்கேன்றது மீண்டும் அவர் கண்டிப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அத்தனை தொண்டர்களுமே ADMK தொண்டர்கள் தான். இப்போ அவங்க TVKக்கு மாறிட்டாங்க. ஸோ கொங்கு மண்டலத்தை ஒரு கதிகலங்க விட்டுட்டாரு நம்ம அண்ணன் செங்கோட்டையன். ஸோ அதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. ஓகே, இப்போ 2026 கண்டிப்பாக TVKக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சின்ன சஜஷன் அப்படின்னீங்கன்னா, காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்ததுன்னா 100% அண்ணன் விஜய் தான் சிஎம். பேர் சொல்லுங்க. தியாகணும். ஓகே, இன்னைக்கு எப்படி இருந்தது விஜயோட ஸ்பீச்? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுண்ணா. நல்லது, நல்லாமே. எல்லா விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது? எல்லா விஷயமும் பிடிச்சிருந்துச்சு. அவர் பேசுனது எல்லாமே பிடிச்சிருந்தது. எங்கள் அண்ணனா இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? இந்த கூட்டத்தை பார்க்கும்பொழுது எப்படி இருக்கு? கூட்டமே வராதுன்னா நிறைய பேர் சொன்னாங்க. கூட்டம் வராதுன்னு யாரும் சொல்லலைண்ணா. அது ஒரே ஒரு கட்சி தான் சொல்லிட்டு இருக்கேன், வேறு யாருமே சொல்லலைண்ணா. கூட்டம் பார்த்தீங்களா? அவர் கூட்டம் பார்த்தீங்களா? இன்னைக்கு ஓப்பன் சேலஞ்சும் கொடுத்துருக்காரு, அது பார்க்கும்பொழுது எப்படி இருக்கு? அவர் முன்னாடியே கொடுத்துருக்காங்க, லேட்டாக கொடுத்துருக்காரு. ஓகே, ஆமாண்ணா. இப்போ 2026 வெற்றி நிச்சயண்ணா. கண்டிப்பாக எங்கள் அண்ணன் தான்ண்ணா, வேறு யாருமே கிடையாதுண்ணா. நாங்கள் எப்போ வருவேன்னு பார்த்தா வந்துட்டேன், முன்னாடியே வந்துட்டு ரொம்ப சந்தோஷம். ஓகே, நிறைய கட்சிக்கு மறைமுகமாகவும் அவர் நிறைய விஷயங்கள் மறைமுகமாக டைரெக்டாக சொல்லிக்காருண்ணா. ஓகே, மறைமுகமாக நாங்கள் எதுவுமே சொல்லல, ஓப்பனாக சொல்லி தெரிஞ்சா சரி. அவங்களுக்கு நிறைய கட்சிக்கு புரிஞ்சுதுன்னா சரி. எம்ஜிஆர் அவர்களையும் நாங்கள் கொண்டாடுவோம், யாரும் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அது பார்க்கும்போது எப்படி? அவர் எங்கள் தலைவர், பெரிய தலைவர்னு. அவர் எம்ஜிஆர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்கப்புறம் எங்கள் அண்ணனும் பிடிக்கும். ஓகே, இன்னைக்கு தூய சக்திலாம் சொல்லியிருக்காரு. ஆமாண்ணா. அப்படிதான் இனி இருக்க போகுதா களம்? இது வரைக்கும் திமுக கட்சி அப்படிதான் இருந்ததுன்னா, இதுக்கு மேலே மாற்றிக்கிட்டா பரவாயில்ல, இல்லைன்னா இன்னும் நாங்கள் பலமாக எதிர்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். இந்த திமுக ஆட்சியை அடியோடு முடிச்சு கட்டணுங்க. ரெண்டாவது, அன்னைக்கு இருந்த விலைவாசிக்கு இன்னைக்கு சம்மந்தமே இல்லை. ஒரு சிப்பத்துக்கு 500 ரூபா ஏறி இருக்குது. மக்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி போட்டு ஒரு நாளைக்கு 33 ரூபா நம்மளுக்கு. அந்த 33 ரூபானால ஒரு நாளைக்கு அன்றாட செலவு 200 ரூபா 300 ரூபா வரைக்கும் சாதாரண மக்களுக்கு ஏறி இருக்குது. இந்த திமுக அரசு திருடனாட்சி அடியோடு முடிச்சு கட்டணும். நம்ம மக்கள் காசை கொடுத்தாலும் வாங்கிக்கிங்க. அதை கொடுக்குறோம் எங்கள் அப்பனுடைய காசா எங்கள் ஆயா கூட்டு காசாக்கு யாரும் கொடுக்க கிடையாது. மக்கள்கிட்ட கொள்ளையடித்த காசை கொடுக்குறானுங்க. கொடுத்தா வேண்டாம்னு சொல்ல வேண்டாம், வாங்கிங்க. வாங்கிட்டு நம்ம தலைவர் வெற்றி கழகம் TVK தலைவர் அவர்களுக்கு நல்ல பொன்னான வாய்ப்பை கொடுத்து அவர் ஒரு தமிழ்நாடு அரசுக்கு உட்கார வைக்கிற பொறுப்பு நம்ம மக்களுக்கு கையில் உண்டு. அந்த TMK அறவோடு முடிச்சு கட்டணும். அவங்களுக்கு இதோட நினச்சே பார்க்கக்கூடாது. முதலமைச்சருங்க போஸ்ட்டுங்கிற நினச்சே பார்க்கக்கூடாது. தயவு செஞ்சு லேடிஸுக்கு எல்லாருமே பணத்தை வாங்கினாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு ஓட்டை மட்டும் மாற்றி போடுங்க. TVKக்கு போடுங்க. நீ TVK தலைமுறைகள் பேரன் பேத்தி பிள்ளை குட்டி எல்லாமே நல்லா இருக்கும்னா அடுத்த ஆட்சி மாறலாம் மட்டும்தான்.
எல்லாருமே நல்லா இருக்கு. பெண்களுக்கு முக்கிய பாதுகாப்பு வேணும். அது நம்ம தளபதி ஆட்சியினால் மட்டும்தான் கொடுக்க முடியும். வேறு எந்த கவாதி ஆட்சியினாலும் கொடுக்க முடியாது. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் இது பண்ணியிருக்காரு. இப்போ இணைஞ்ச கடிக்கு ரொம்ப இதாக இருக்குது. முதலே விஜய்க்கு அங்கே பவர், இப்போ செங்கோட்டை இணைஞ்ச கடிக்கு ரொம்ப பவர் ஆயிடுச்சு. எப்படின்னா இப்போ விஜய் டிஎம்கே ஆட்சியில் ஒரு இதுவுமே கோபி செட்டிப்பாளையத்துக்கு இன்னி வரைக்கும் ஒன்றுமே வந்து செய்யலை. விஜய் அண்ணன் தான் செய்வார்னு செஞ்சுட்டு இருக்காரு. அவரோட ஸ்பீச் எப்படி இருந்தது? அதே சொல்லவே தேவையில்லை. படம் பிளாஸ் ஆகிற மாதிரி இன்னைக்கு இங்கே இடமே பிளாஸ் ஆயிடுச்சு. பார்த்துருப்பீங்க எவ்வளோ கூட்டம் என்ன ஏதுன்னு ரொம்ப இதாக இருக்குது. அதுவும் இல்லாமல் டிஎம்கே தான் அண்ணனே சொல்லிட்டாரு, டிஎம்கே நம்ம போட்டி அப்படின்னு நினைச்சிட்டாரு. அதனால் வந்துட்டு யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது. தளபதியை யாரும் ஒன்றும் பண்ணவும் விட முடியாது. 2026 வெற்றி நிச்சயம், அவ்வளோதான். எங்க தளபதி பார்க்கறதுக்காக தான் எல்லாருமே வந்திருக்கோம். நாங்க மட்டும் இல்ல, பொதுமக்கள் ரொம்ப சேஃப்டியா நிறைய பேர்த்துக்கு ஒரு பாடம் கற்பிக்கிற மாதிரி எங்க தளபதி வந்து இன்னைக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. ரொம்ப சேஃபா மகளிரும் சரி ஜென்ஸும் சரி ரொம்ப சூப்பரா போயிட்டோம். அதே மாதிரி 2026 எங்க தளபதி தான். நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நாங்க நிர்வாகி தான். திருப்பூர் மேற்கு மாவட்டம் அவினாசி. நாங்கள் மகளிர் ஒன்றியம் தான். நீங்கள் பேசுறதுல என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு? அவர் சொல்கிற எல்லா விஷயமே பிடிச்சதாங்க. ஏன்னா அவர் சொல்கிற விஷயம் எதுவுமே இது வரைக்கும் நடக்கவே இல்லை. அவர் சொன்ன மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க, செய்யறதில்ல. அவர் செஞ்சுட்டு தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆட்சி வந்தாலும் நாங்கள் அதை தான் சொல்லுவோம். அதே மாதிரி கண்டிப்பாக 2026 எங்கள் தளபதி தான். அவருக்கு அடுத்து இனி வந்து எங்களுக்கு ஒரு கடைசி நம்பிக்கை. அதனால் அவரை கண்டிப்பாக நாங்கள் வர வச்சுருவோம். சீட்டில் உட்கார வச்சே தீருவோம். எங்கள் மகளிருக்கு ரொம்ப அவர் சொன்னதில் மகளிருக்கு சுத்தமாக பாதுகாப்பு இல்லை. இப்போ தெரிஞ்சிருப்பாங்க நிறையா பேர். இந்த மாதிரி அவர் பாட்டு படிக்கிறாருன்னு விமர்சிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்க? பாட்டு படிக்கிற கூட்டத்தில் இருந்தாலும் அவங்க நடத்துகிறாங்க. இப்போ அவங்களாம் பாட்டு படிக்கிறது இல்லையா? பார்த்து பேசுகிறாரு. அவங்க படிச்சுட்டு பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க. அவங்களெல்லாம் பார்க்கறதுக்குள்ளே எங்கள் தளபதி அடுத்த பக்கம் நல்லது செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். அவங்கள பேசுறதுக்கு எங்களுக்கு டைமே கிடையாது. அடுத்த விமர்சனம் நம்மளுக்கு வேண்டியதே இல்லை. அவர் சொல்லிகிட்டே இருக்காரு. சில ரீசன்லாம் நீ கேட்க அவர் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஒரு பேட்டியில் கொடுத்துட்டே இருக்காரு. சினிமாக்காரங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிச்சுட்டு தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. பார்த்து நான் எங்கள் தளபதியாவது எங்களை பார்த்து தான் படித்து சொல்லிட்டு இருக்காரு. சிஎம் சார் என்ன பண்ணுறாருன்னு கீழே பாருங்க. கீழே பேப்பர் பார்த்தா படித்து சொல்லுவார். அவர் எழுதி வச்சுட்டு அதை கூட எழுதுறதுக்கு ஒரு ஆளை போட்டு எழுதிட்டு வருவார். எங்கள் தளபதி அப்படி இல்லை. படத்தில் எப்படியோ அதே மாதிரி மட்டும்தான் என்ன நடந்துச்சோ அதை அப்படியே உண்மையாக செய்ய வந்திருக்காரு. இன்னொன்று எல்லாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் தளபதி வந்து எங்களுக்கு நல்லது பண்ணணும்னு வந்திருக்காரு. அதே மாதிரி யாரோட பணத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து எங்களுக்கு நல்லது பண்ணலை. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் வந்து எங்ககிட்ட பிடுங்கிட்டு போய் தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அதை நாங்கள் செஞ்சோங்கிறாங்க. எங்கள் தளபதிக்காக நாங்கள் பாருங்கள், இதெல்லாம் வந்து ஒரு 200 ரூபாய்க்கும் ஒரு 100 ரூபா கோட்டருக்கும் சேர்ந்த கூட்டம் கிடையாது. உங்களுக்கே எனக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்களாம் சொந்த உழைப்பில் எங்கள் தளபதி உசுரை கொடுத்து வந்து பார்க்க வந்திருக்கோம். அதே மாதிரி அவரும் வந்து பார்த்துட்டு போயிட்டாரு. ரொம்ப எங்கள் மகளிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2026 இதே கூட்டம் கண்டிப்பாக டிவிகேவாக மாறும்.